எழுப்புதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? ஒரு பெரிய கூட்டம், உணர்ச்சி பூர்வமான பாடல்கள், இப்படிதானே? ஆனா அதுக்கு மேல ஒரு ஆழமான விவிலிய கட்டமைப்பு அதுக்கு இருக்கு. அது ஒரு பழங்கால சுழற்சி, திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அதோட கட்டமைப்பை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க, இது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல எழுப்புதல்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இது வெறும் ஃபீலிங்ஸ் கிடையாது. இதோட மூல வார்த்தைகளை பாத்தீங்கன்னா எபிரேயத்துல ஷூவ், அதாவது திரும்புறது. கிரேக்கத்துல அனாசாவோ, அதாவது மறுபடியும் உயிர் பெறுவது. அணைஞ்சு போற நெருப்ப மறுபடியும் பத்த வைக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஒரு சமூகம் மொத்தமா தேவனுடனான தங்களோட உடன்படிக்கைக்கு உண்மையா திரும்புறது தான் இது. இதனால உறவுகள், குடும்பங்கள், விசுவாசம் எல்லாமே புதுப்பிக்கப்படுது. இந்த மாதிரி திரும்புறது எதேச்சியா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. வேதாகமம் முழுசும் பார்த்தோம்னா ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சி எப்படி ஒரு மீட்புக்கு வழிவகுக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட சுழற்சி திரும்ப திரும்ப வரதை நம்ம பார்க்க முடியும். வாங்க அந்த சுழற்சி என்னன்னு விரிவா பார்க்கலாம். எல்லாமே ஆசீர்வாதத்துல தான் தொடங்குது. ஆனா வசதி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா சமரசம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கடைசியில சீரழிவுக்கு கொண்டு போய் விடுது. அப்பதான் தேவன்கிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை வருது. அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுக்கறவங்க மனம் திரும்பும்போது மீட்பு கிடைக்குது. அதோட முடிவு ஒரு புதுப்பிக்கப்பட்ட சந்தோஷம். இந்த 8 படிகளும் வரலாறு நெடுக நாம பார்க்க முடியும். இது வெறும் தியரி மட்டும் இல்ல, நிஜமாமே நடந்திருக்கு. யூதாவா ஆண்ட 3 ராஜாக்களோட வாழ்க்கையில இந்த சுழற்சி எப்படி அப்படியே பொருந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம். 3 பேருமே இதே வீழ்ச்சி, இதே மீட்புங்கிற பாதையில தான் போயிருக்காங்க. முதல்ல யோவாஸ் ராஜா. அவர் ஆட்சிக்கு வரும்போது தேசம் பயங்கரமான ஆவிக்குரிய வீழ்ச்சியில இருந்துச்சு. ஆனா அவரோட தலைமையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. மதம், கட்டமைப்புன்னு எல்லாத்துலயும் ஒரு முழுமையான சீர்திருத்தம் நடந்தது. பல வருஷங்களுக்கு அப்புறம் எசேக்கியா ராஜாவும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் சந்திச்சாரு. அவரும் ஒரு பெரிய சுத்திகரிப்பை ஆரம்பிச்சாரு. பல வருஷமா கொண்டாடப்படாம இருந்த ஒரு முக்கியமான தேசிய பண்டிகையை மறுபடியும் கொண்டு வந்தாரு. அடுத்து யோசியா ராஜா. இவரோட கதை ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம். பல வருஷமா காணாம போயிருந்த, ஏன் மறந்தே போயிருந்த தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவ்வளவுதான், அது யூதா முழுசும் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்துக்கு வித்துட்டது. இந்த 3 ராஜாக்களோட கதையிலயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. என்னன்னா, உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அது வெறும் வார்த்தையில சொல்றதோட நிக்கல, ஒரு செயல் தேவைப்பட்டது. இத பாருங்களேன், மனம் திரும்புதல்னா என்னன்னு இது தெளிவா காட்டுது. மக்கள் தங்களுக்கு ரொம்ப மதிப்புள்ளதா நினைச்சதெல்லாம் தூக்கி எறிறாங்க. தங்க கன்று குட்டியா அதை தூள் தூளாக்குறாங்க. பெரிய பெரிய வழிபாட்டு ஸ்தலங்களா அதோட மொத்த பொருளாதாரத்தையுமே உடைக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பல லட்சம் மதிப்புள்ள மந்திர புத்தகங்களை பொது இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. இது மூலமா அவங்களோட முன்னுரிமை மாறிடுச்சுன்னு தெளிவா காட்டுறாங்க. சரி, அந்த காலத்துல இப்படி நடந்துச்சு. ஒருவேளை இதே மாதிரி ஒரு எழுப்புதல் இன்னைக்கு நம்ம காலத்துல நடந்தா அது எப்படி இருக்கும்? நம்ம நவீன உலகத்துல அது எப்படி வெளிப்படும்? அதற்கான வரைபடம் எப்படி இருக்கும்? அது பல கட்டங்களா நடக்கும்னு சொல்லப்படுது. முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில ஆரம்பிக்கும். அப்புறம் அது குடும்பம், சபைன்னு பரவும். அதுக்கப்புறம் தேச அளவுல, கடைசியா உலக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இருக்கிற விக்கிரகங்கள் கல்லுலையோ மண்ணுலையோ செஞ்ச சிலைகள் இல்ல, அது வேற ரூபத்துல இருக்கு. நம்ம கவனத்தை, நம்ம நேரத்தை, நம்ம பக்திய எதவெல்லாம் எடுத்துக்குதோ அதுதான் நம்ம காலத்தோட விக்கிரகம். உதாரணத்துக்கு இந்த அட்டவணைய பாருங்க. அன்னைக்கு பாகாள் வழிபாடு இன்பத்துக்கான தேடலா இருந்துச்சு. இன்னைக்கு அது மீடியா இல்ல ஆபாச அடிமைத்தனமா இருக்கு. அஷேரா கம்பங்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு சோஷியல் மீடியா லைக்ஸ் அந்த வேலையை செய்யுது. பாதுகாப்புக்காக வீட்ல சிலைகளை வச்சாங்க. இன்னைக்கு பணம் தான் நம்ம பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம காலத்து விக்கிரகங்கள். அப்போ டெக்னாலஜியை தூக்கி எறிஞ்சிடணுமா? இல்ல, அதான் இங்க முக்கியம். பிரச்சனை டெக்னாலஜில இல்ல, நம்ம கவனத்தையும் ஆசைகளையும் அதை கட்டுப்படுத்துறத உடைக்கணும். அதுதான் இலக்கு. சரி, இப்போ நம்ம கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதோட உண்மையான நோக்கம் என்ன? எதுக்காக அந்த எழுப்புதல்? உண்மையான எழுப்புதலுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அற்புதங்களோ பெரிய கூட்டமோ இல்ல, அதெல்லாம் தற்காலிகமா இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஏற்படுற நிரந்தரமான பழக்க வழக்க மாற்றங்கள் தான் உண்மையான அடையாளம். சுருக்கமா சொல்லணும்னா, எழுப்புதல்ங்கிறது தேவனே ஒரு சமூகத்தை அவரோட உடன்படிக்கைக்குள்ள திரும்ப கொண்டு வர்றது. இதனால வெளிப்படையான மன திரும்புதல், கீழ்ப்படிதல், உண்மையான மன அமைதி இதெல்லாம் உருவாகும். வரப்போற மெசியாவோட ராஜ்யத்துக்கு ஒரு சமூகத்தை தயார்படுத்துறது தான் இதோட நோக்கம். ஆக இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நம்ம முடிக்கலாம். எழுப்புதல் நம்ம ஆசைகளை மாத்தி அமைக்கும்னா நீங்களும் நானும் எதை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.